ஹாய் கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். விஜய் பார்த்தீங்கன்னா கரூர் போக போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இல்லையா? ஆனால் கரூரில் போலீஸ் வந்து அனுமதி சரி கொடுக்கல. அது ஏன் கொடுக்கலன்னா, அன்புமணி ராமதாஸ் அதே நாளில் அதே டேட்டில் அங்கே ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படி சொல்லிட்டு தகவல் வந்துச்சு. அதனால் அனுமதி கொடுக்கல. இப்போ ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பரவாயில்ல விஜய் வந்து போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவருக்கு வந்து அந்த டேட்டுக்குள்ளே கொடுத்துருங்க பரவாயில்ல. நான் வந்து பொறுமையாக இன்னொரு நாளுக்கு போராட்டம் வச்சுக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அன்புமணி விஜய்க்கு விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஒருவேளை அன்புமணி வந்து விஜயோட கூட்டணிக்குள்ளே வருவாரா அப்படின்னு தெரியல. பட் இந்த விட்டு கொடுத்ததுக்கு எதனா ஒரு காரணங்கள் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் அடுத்த போராட்டம் அதான் பிரச்சாரம், போராட்டம் கிடையாது. அடுத்த விஜயோட பிரச்சாரம் கரூரில் நடக்க போகுது. இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அன்புமணி வந்து விட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினி பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Subscribe to my channel.